ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அதிரடி சந்தையெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ப்ரோமோல. இது ஏற்கனவே வந்து லிவிங் ஏரியாலே வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதாவது லேடிஸ் தான் வந்து ஒரு 6 மணி நேரம் நின்னாங்க, ஜென்ஸ் யாரும் ஒர்க் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிடுச்சு பார்வதி. அங்கேயே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டா கமருதீன். வேணே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினது. அப்புறம் தீவிரமா நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பெட்டியை வந்து இப்படி மறைச்சு வச்சு ஒழிச்சு எடுக்கக்கூடாது அங்க இருந்து அந்த பாக்ஸ். ஆனால் எடுத்து பண்ணிட்டு இருந்தது. பிக் பாஸும் வந்து எடுக்காதீங்க பாருன்னு சொன்னாரு. அப்புறம் சுபிக்ஷா ஃபுல்லா அரோராவா பயங்கர அக்ரஷனா விளையாடுது. ஆனால் சுபிக்ஷா தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆச்சு. அரோரா ரொம்ப கிளவரா ப்ளே பண்ணி இது பண்ணாங்க. அந்த கோல்டு பால வந்து விக்ரமும் இந்த இப்பதான் 2 கூட்டணி இருக்குதுல்ல, 2 கூட்டுக்கலவாணிங்க, ரெண்டும் சேர்ந்து கூட்டணி போட்டுட்டு அந்த கோல்டு பாலை எடுத்து வச்சுக்கிட்டு கமருதீன் கிட்டே போய் பண்ணிட்டே இருந்தது, ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தது. அவங்களுக்கு ஏற்கனவே ஆகல டேர்ம்ஸ்னால 2 பேரும், அதாவது வினோத் என்ன சொன்னா லேடிஸ் கிட்ட அப்படி பண்ணாதரான்னு சொல்லிட்டு இவனும் அக்ரஷன் காமிச்ச போது லேடிஸா இது அப்படி பண்ணிட்டானா அதுல ஒன்னே ஓவரா இது ட்ரிகர் ஆயிடுச்சு. அது பிக் பாஸ் 2 பேருமே விளையாடக்கூடாது இந்த கேம். அது பார்த்தா நல்லா எல்லார் மண்டையும் கழுவிடுச்சு, இன்க்ளூடிங் சபரி சார்மா இன்ஃபுளுன்ஸ் ஆகும், அவனே கழுவிடுச்சு. டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. நீ தான் கமருதீனை ஃபர்ஸ்ட் அடிச்ச, நீ தான் அதுல கேஸ்ல ஆவ, இதெல்லாம் லேடிஸா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டானா. இது மாதிரி பயங்கர சண்டை, சும்மாவே சண்டை வரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல. அதுவும் இந்த பஜாரி பார்வதி இருக்குன்னா சொல்லவே தேவையில்ல. அது நல்லா வந்து விமன் கார்டு பிளே பண்றதுலயும், மேல் சாமனிசம் சொல்றதுலயும், ஃபீமேலோட கார்டு எடுத்து வைக்கிறதுலயும், எதுல வந்து ஃபீமேலா இருக்கணுமோ அதுல அது எதுலயுமே கிடையாது. சமையல் ரூம்ல போயிட்டு ஒரு சமையல் பண்ண தெரியாது, ஒரு வேலை செய்ய தெரியாது, நல்லா வந்து அரட்டை அடிக்கிற கச்சேரி வேலையும், தேவையில்லாத ஆம்பளைங்களுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ண முடியும், ஆம்பளைங்களை மயக்க என்ன பண்ண முடியும், இது எல்லாமே மட்டும் நல்லா கத்து வச்சிருக்குது, வளர்ந்துருக்குது அந்த மாதிரி. சோ அந்த லட்சணம் வந்து பயங்கர விஷப்பூச்சி மாதிரி பண்ணிட்டு விக்ரமும் சபரியும் நல்லா விளையாடாங்க. சபரி உண்மையிலே டீசெண்டா விளையாடா, ஆனா விக்ரம்லாம் நல்லா விளையாண்டான்னு சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ். அதுவும் வந்து அரோராவோட ரொம்ப அராஜகமா விளையாண்டா. அரோரான்றதுனால அது கம்முன்னு விட்டுடுச்சு அந்த பொண்ணு. அதே மாதிரி இவங்க திவ்யா கிட்டயும் ரொம்ப கேவலமா தான் விளையாண்டா. எப்படி பிடிக்க கூடாதோ அந்த மாதிரி தான் அப்படி ஹக் பண்ற மாதிரி, ஆனா தொடாத மாதிரி அது நல்லாவே விளையாடல. விக்ரம் பார்த்த போது விக்ரம் விளையாண்டது நல்லாவே இல்லை, ரொம்ப அக்ரெசிவா தான் விளையாண்டாங்க. ஆனா யாரும் எதுவும் வந்து பெருசா இது பண்ணிக்கல. திவ்யாக்கோ கை விரல்ல அடிபட்டுச்சு. இது வந்து இவனை வேணே ட்ரிகர் பண்ணி ஃபர்ஸ்ட் அடிச்சது தான். நல்லாவே வந்து மேன் ஹேண்ட்லிங் அப்புறமா அடிச்சது. இவனுக்கு கோவம் வந்தது. அதுக்கப்புறமா ஏன் அடிச்சாங்கன்னு இவன் கேட்டது அதனால தான். ஆனா பயங்கர கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ட்ரிகர் ஆயிட்டா. பட் வினோத் வந்து சொன்னா, ஏன் இதெல்லாம் ஒரு ஆளு இதுகிட்ட வச்சுக்கிறியான்றது வினோத் வந்து சொன்னாரு கமருதீன் கிட்ட. அந்த மாதிரி ஒரு வந்து இந்த மாதிரி ஷர்ட் போட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த ஷர்ட்டை கழட்டி போட்டுருவாங்க. நான் போய் கமருதீன் கிட்ட பேசவான்னு கேட்கும்போது ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வேணான்னு சாண்ட்ரா அடக்கி வச்சோன்னே ஷர்ட் மறுபடியும் மாட்டின்னு சுத்திச்சு. அதுக்கப்புறம் பட்டன் எல்லாம் அன்பட்டன் பண்றது. இது எதுக்கு தான் உள்ள விட்டுருக்காங்கன்னு தெரியல. இந்த தடவை சீசன்ல வாய் திறந்து பேச முடியல, அவ்வளவு கேவலங்கள், அவ்வளவு அசிங்கமான வார்த்தையும் விட்டுச்சு அந்த டைம்ல. அப்புறம் நீங்களே பாருங்க, இந்த ரொம்ப நல்ல மாதிரி, அதாவது மத்தவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்காதன்ற வார்த்தையை கமருதீனே சொல்லிட்டாரு விக்ரம பார்த்து. வினோத் கமருதீன் கிட்ட இதெல்லாம் ஒரு ஆளா பார்வதி எல்லாம் விட்டு தொலைடான்னு சொன்னாரு. உன்னோட க்ளோஸா பழகினதெல்லாம் இப்ப அருவருப்பா இருக்கும். கேட்டுங்க, சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க. இந்த வினோத் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி டேன்னு சொல்லி இப்ப அமித் கிட்ட எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி கொண்டு வந்துருச்சு. அதே மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க, அட் எனி காஸ்ட் வந்து கமருதீனோ வினோத்தோ வெளியே போயே ஆகணும். இப்ப எதுக்கு வினோத் உள்ள சேர்த்துக்குது? அது புத்தியே ஏற்கனவே தேவையில்லாத புத்தி, சைக்கோ சாண்ட்ரா. இப்ப இதுல வந்து எல்லாம் சேர்ந்து மொத்த பேரையும் மண்டைய கழுவி, ஹவுஸ்மேட்ஸ் மண்டைய கழுவி, இதுல வந்து மேனிபுலேட்டிவ் விக்ரம் வேற இது வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணலாம், ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வினோத்துக்கு பிஆர் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். பிஆர் இருக்குன்னு போய் சொன்னால் தான் பாரு சாண்ட்ரா கிட்ட. கமருதீனை நான் இங்க சப்போர்ட் பண்ணல, ஆனா சமயா வசமா சிக்கிட்டான் பாருவாலன்றதை மட்டும் தான் நான் இங்க ரெஜிஸ்டர் பண்றேன்.